இது என்னையா? இப்போ இந்த மாதிரி எடுத்தா தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடணுமா? இங்க பாரு ட்ரைனேஜோட இங்க குசி. இதான் கிச்சன். Open your door. Bathroom. Bathroom. ஜீ தமிழ் நியூஸ் எதிரொலியாக குடும்ப ரெஸ்டாரண்ட் என பெயர் வைத்துக்கொண்டு பல குடும்பங்களை காலி செய்ய பார்த்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடியாக சென்று ரைடு நடத்தியுள்ளனர். சென்னை மேற்கு அண்ணா நகர் 6th அவென்யூவில் இயங்கி வரும் உணவகம்தான் லிட்டில் ஹட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த கடைக்கு நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் அதே பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அவர்கள் இருவரும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்துள்ளனர். அப்போது உணவுக்காக காத்திருந்த தம்பதி கை கழுவுவதற்காக ஹோட்டலுக்கு பின்புறம் உள்ள பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மிக மோசமாக கிடந்த கிச்சனை பார்த்துள்ளனர். ஹோட்டல் கிச்சனில் உணவு செய்து கொண்டிருந்த வடமாநில இளைஞர்கள் உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள எந்த ஒரு விதிமுறைகளையும் கடைபிடிக்கவில்லை என்றும் தெரிய வந்தது. மேலும் சமைக்கக்கூடிய இடங்களில் கழிவுநீர் கலந்தும் குப்பைகள் கொட்டியும் கிடந்த இடத்தில்தான் உணவுகளை சமைத்துள்ளார்கள். மேலும் சமைக்கக்கூடிய சமையலறையில் கழிவுநீர் தேங்கி இருந்துள்ளது. மேலும் காய்கறிகள், சிக்கன் உள்ளிட்டவற்றை தரையில் வைத்தெடுத்து பின்னர் சமைப்பதை பார்த்த அந்த தம்பதியினர் அந்த ஊழியர்களிடம் வாக்குவாதம் நடத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தி நேற்று ஜீ தமிழ் நியூஸில் வெளியாக இருந்த நிலையில் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த ரெய்டின் போது சமையலறையில் சிந்தட்டிக் ஃபுட் கலர் சேர்க்கப்பட்ட 4 கிலோ சிக்கனை பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. அதுபோக சமையலறை அசுத்தமாக இருந்தது. குப்பைகளை சரியாக டிஸ்போஸ் செய்யாமல் இருந்தது. பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை முறையாக ஃபசாய் விதிகளின்படி டிஸ்போஸ் செய்யாமல் இருந்தது. சமையலறைக்குள் அழுக்கு தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசியது. பணியாளர்கள் உணவு சமைக்கும் போது சுகாதாரமான முறையில் இல்லாதது என பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததை சுட்டிக்காட்டி ஹோட்டல் ஓனரை எச்சரித்துவிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அபராதமும் விதித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற சில உணவகங்கள் வாடிக்கையாளர் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் மோசமான உணவுகளை வழங்கி வரும் நிலையில் அதனை இதேபோல உடனுக்குடன் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜீ தமிழ் நியூஸ்க்காக செய்தியாளர் தமிழரசன்.